பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு காலத்தால எழுந்திருக்கிறப்பயே என்ன சமைக்கிறதுங்கிற கவலையிலேருந்து டயத்துக்கு சமைக்க முடியுமா அப்படிங்கிற கவலையோட தான் இன்றைக்கி பெரும்பாலான லேடிஸ் எழுந்திருக்கிறா. டென்ஷனோடு தான் செய்கிறா. எழுந்திருக்கிறப்பையும் டென்ஷனோடு தான் எழுந்திருக்கிறா. இதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் போகிறவங்களுக்கு டிஃபன் சமையல் எல்லாம் ரெடி பண்ணணுமேங்கிற அந்த டென்ஷன் தான், பதட்டம் தான். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அப்புறமா எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் ரிலாக்ஸாக இருக்கேன். அது உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எப்போவும் எழுந்திருக்கிற டைமோட ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் எப்போவும் எழுந்திருக்கிற டைமோட ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து பாருங்க. ஒரு நாளைக்கு 1/2 hourனால் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 3.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த 1/2 hour உங்களுக்கு தான். காத்தால் எப்போ எழுந்திருக்கிற டயத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து உங்களுக்கு பிடிச்ச தியானமோ யோகாவோ ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு காஃபியை ரிலாக்ஸாக ரசித்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சேன்னா டென்ஷன் குறையும், பதட்டம் குறையும். ப்ரிப்ரேஷனும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதாவது காஃபிக்கு வெந்நீர் போடுறப்பயே, டிகாஷனுக்கு வெந்நீர் போடுறப்பயே நீங்கள் புளியில் அந்த வெந்நீரை ஊற போட்டுக்கலாம். துவரம்பருப்பை வெந்நீரில் ஊற போட்டுக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு மாதிரி காயை கட் பண்ணிக்கலாம். கூடிய வரைக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த பீட்ரூட்டு, சேனக்கிழங்கு, வாழைப்பூ அந்த மாதிரி காய்கறி நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு கட்டிங் டைம் கொஞ்சம் குறையும். ஈஸியாக கட் பண்ணுற காயை வீக் டேஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கிற காய்கறி, வாழைப்பூலாம் ஆஞ்சுன்னு இருக்கணும். இந்த மாதிரி டைம் எடுக்கிற காய்கறிகளை நீங்கள் வீக் எண்டில் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் பண்ணிக்கலாம். இல்லை காலை வேலையில் தான் பண்ணி ஆகணும்னா முதல் நாள் சீரியல் பார்த்துட்டே வாழைப்பூ ஆஞ்சு வச்சுக்கலாம், கீரை ஆஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்து நீங்கள் என்ன செய்யணும்னு வேலையை லிஸ்ட்டு போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக டென்ஷன், பதட்டம் எல்லாமே குறையும். வழக்கமான டயத்தை விட முன்னாடியே சமையலையும் முடிச்சிருவீங்க. அதுவும் ரிலாக்ஸாக முடிப்பீங்க. ஒரு வாரம் இப்படி எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த டயத்துக்கு முழிப்பு வந்துடும். அப்புறம் அதுவே ரெகுலர் ஆகிடும். டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். காலை வேலையில் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த டே ஃபுல்லாகவே டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலை வேலையில் டென்ஷனோடு எழுந்தால் அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு எரிச்சலும் கோவமாக இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம எழுந்திருக்கிறப்ப நம்மளை பார்த்து குழந்தைகளும் எழுந்திருக்க ஆரம்பிப்பா. இதை நான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையும் செய்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 1/2 hour முன்னாடி எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் குறையிறது, டயர்டாக இருக்குன்னு தோணுனதுன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி தூங்கிடுவோம். 9:30 மணிக்கு தூங்குறவாளாக இருந்தால் 9 மணிக்கு தூங்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த 1/2 hour முன்னாடி எழுந்தேன்னா இதனால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நீங்களே எழுந்து பாருங்கள். உங்களுக்கு ரிலாக்ஸாக தெரியும். டே ஃபுல்லாக ரிலாக்ஸாக செய்யலாம், ரிலாக்ஸாக தெரியும்.